எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது, பாய்ஸ் கிடையாது கேர்ள்ஸ். அவன் அந்த புள்ள கூட ஃப்ரெண்டா தான் பழகுறான். அத நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். பிரச்சனை என்ன அப்படின்னா நான் பாத்துட்டு மட்டும் தான் இருக்கேன். இவன் ஒரு அளவுக்கு நம்மளமா இல்லனாலும் ஒரு மாதிரி சுமாரா தான் இருப்பான். அந்த புள்ள பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹை கிளாஸா இருக்கும். அதான் எனக்கு டவுட்டா இருக்குது, எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் உண்டாகி அப்படி இப்படி போய் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே டவுட்டா இருக்குது. அந்த டவுட் எடுத்து அப்படி தூரமா தூக்கி போட்டாலுமே ஒரு மாதிரி மனசு குத்துதுங்க. எப்படி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்க? அந்த புள்ளைய அவன் கிட்ட வந்து பேசி ஃப்ரெண்ட் ஆச்சா, இல்ல இவனே பேசி ஃப்ரெண்ட் ஆக்குனானா? நம்ம கிட்ட ஏன் அந்த புள்ள வந்து பேசல? அவன் கிட்ட மட்டும் எப்படி பேசுச்சு, எப்படி ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். சரி ஏதோ ஒண்ணு, அவன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்காங்க. எனக்கும் ஆசை இருக்காதா ஒரு பெண் கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ட்டு. நியாயமா பார்த்தா அவன் என்ன பண்ணணும்? இந்த பாரா, இந்த புள்ள நம்ம ஃப்ரெண்டு தானா, நீ நம்ம குடும்பத்துல இணைஞ்சுக்க அப்படின்னு தானே சொல்லணும். அவன் சொல்ல மாட்டான். என் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்கான், அந்த புள்ள வந்து என்னை கழட்டி விட்டு அப்படியே போயிடுறான். சரி இன்ஸ்டாகிராம் ஐடி கூட கண்ணுல காட்ட மாட்டான். எங்க அந்த புள்ள அந்த புள்ளையோட பேர் வச்சிருந்தா கண்டுபிடிச்சிடலாம் ஐடியா வச்சு. அது ஏதோ யூசர் நேம் டால் பிரின்சஸ் இப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே ஐடி கண்டுபிடிச்சாலும் நானே வாண்டடா போய் பேசலாம். ஆனா அந்த புள்ள தான் அவன் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு இந்த பையன் எனக்கு மெசேஜ் பண்ணாண்டா அப்படின்னு போட்டு விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மள சீன் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு அவனுக்கு லைட்டா பயம் நினைக்கிறேன்.